வணக்கம். 2024ஆம் வருஷத்துக்கான மருத்துவ நோபல் பரிசு எந்த ஆராய்ச்சியாளருக்காக குடுத்திருக்காங்க? அத எந்த முக்கியமான ஆராய்ச்சிக்காக குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பரிச யாருக்கு, எதுக்காக குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து நம்மளுடைய செல்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மகிட்ட யாராவது வந்து உங்க உங்க செல் இயங்குறதுக்கான அடிப்படை ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம நெறைய பேர் வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையில நம்ம எல்லா செல்களுமே புரதங்கள அடிப்படையா கொண்டு தான் இயங்குது. அந்த புரதங்கள் தான் நம்ம செல்கள் எப்படி செயல்படணும், அது வந்து ஏதாவது ஒரு ஒரு திரவத்த சுரக்கணுமா, அது அடுத்து என்ன ஆகணும், அது வளரணுமா, அடுத்து இறந்து போணுமா, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது வந்து புரதங்கள் தான். சரி, அப்ப டிஎன்ஏ என்ன பண்ணுது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, டிஎன்ஏங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெசிபி புக், ஒரு சமையல் குறிப்பு புத்தகம். அப்ப அந்த சமையல் குறிப்பு புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த சமையல் குறிப்ப பார்த்து புரதங்கள வந்து ஒவ்வொரு செல்லும் தயார் பண்ணி அதனுடைய செயல்பாட்ட வந்து செய்யுது. இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ அப்படிங்கிறதுல இருக்கிற அந்த ஆ இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கிறது எப்படி வந்து ஒரு புரதமா மாறுது அப்படிங்கிறத வந்து மூலக்கூறு உயிரியலின் மையக்கருத்து, சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் எளிமையா விளக்கியிருக்கேன். உண்மையில என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இந்த டிஎன்ஏ நேரடியா ஒரு புரதமா மாறிடாது. இந்த டிஎன்ஏ என்ன ஆகும்னா, முதல்ல மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா மாறும். இந்த டிஎன்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏவா மாறுற அந்த ப்ராசஸ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. படியெடுத்தல். அதாவது இந்த செல்லினுடைய கருவுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ அப்படியே வெளியில வந்து புரோட்டீன் உற்பத்திக்காக வெளில வர முடியாதுங்கிறதுனால, அங்கேருந்து ஒரு படி எடுத்து அந்த எம்ஆர்என்ஏ நம்மளுடைய செல்களுடைய கரு, அந்த நியூக்ளியஸ்ல இருந்து வெளியில வரும். அந்த எம்ஆர்என்ஏவ வச்சு தான் ஒவ்வொரு செல்லும் அதற்கான புரதத்த தயார் செய்யும். இந்த எம்ஆர்என்ஏ ஒரு புரதமா மாறுறத வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட மொழி மாற்றம். அதாவது ஒரு வகையான மூலக்கூறு அமைப்பு கொண்ட இதுல இருந்து புரதங்கள் மாதிரியான வேறு ஒரு மூலக்கூறு அமைப்பு கொண்ட விஷயமா மாறுறது. இந்த ஆர்என்ஏ அப்படிங்கிறத வந்து நியூக்ளியோடைட் பேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களால ஆயிருக்கும். புரதங்கள் வந்து அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடிய விஷயங்களால ஆகியிருக்கும். அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு மொழி மாறுற மாரி இத வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படிம்பாங்க. ஸோ முதல்ல டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ, இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். எம்ஆர்என்ஏல இருந்து புரதம், இத வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வருது. நம்மளோட உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கிட்டத்தட்ட கோடானு கோடி செல்கள் இருக்கு. இப்போ என்னுடைய மூளையில இருக்கிற ஒரு செல் வந்து என் கணையம் செய்ய வேண்டிய வேலைய செய்ய தேவையில்ல. அது வந்து இன்சுலின் சுரக்கிறதுக்கு தேவையில்ல. என்னுடைய கணையத்துல இருக்கிற ஒரு செல் வந்து என்னுடைய அ கல்லீரல், லிவர் செய்ய வேண்டிய வேலைய தே தேவையில்ல. இப்ப அங்க இருக்கிற செல்லுக்கு வந்து குளுக்கோஸ கிளைகோஜனா மாத்தணும், இல்ல கிளைகோஜன குளுக்கோஸா மாத்தணும். இந்த மாதிரியான வேலைய அது செய்ய தேவையில்ல. அப்போ இந்த உடம்புல இருக்கிற அத்தன கோடி செல்லுலயும் ஒரே டிஎன்ஏ தான் இருக்கு. அப்போ எந்த செல், இப்ப ஒவ்வொரு செல்லும் அது எந்த வேலைய செய்யணுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்குது? இத நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில ஒரு ஒரு உதாரணத்த வச்சு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஒரு சமையல் குறிப்பு புத்தகம் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த புத்தகத்த நீங்க நேரடியா பார்க்கறது இல்ல. அத என்ன பண்றீங்க? ஏதோ ஒரு ஒரு ஆடியோ அ புத்தகமா வந்து மாத்தி உங்க காதுல போட்டுக்கிறீங்க. அதுல என்ன கேட்குதோ வந்து அத நீங்க சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த புத்தகத்துல வந்து வட இந்திய சமையல் எப்படி பண்ணணும்னு எல்லாமே இருக்கு. தென்னிந்திய சமையல் எப்படி பண்ணணும்னு எல்லாமே இருக்கு. மேற்கத்திய உணவு வகைகள், இத்தாலிய உணவு வகைகள், மெக்சிகோ நாட்டு உணவு வகைகள், அரேபிய உணவு வகைகள், கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற அத்தன உணவு வகைகளையும் ஒவ்வொரு அ பதார்த்தத்தையும் எப்படி சமைக்கணும் அப்படின்னு அதுல வந்து குறிப்புகள் இருக்கு. ஆனா, நீங்க காதுல போட்டுக்கிறீங்க. நீங்க என்ன கேட்குதோ அத வந்து செய்றீங்க. அது வந்து உப்பு போட சொல்லுது அப்படின்னா, நீங்க உப்பு போடுறீங்க. கைவிடாமல் கிளறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க கைவிடாமல் கிளறுறீங்க. இந்த இடத்துல இதுக்கு இது ஒரு படி வந்து இந்த அ உதாரணத்த வந்து நாம கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்ப்போம். இப்ப நீங்க தென்னிந்திய சமையல் சமைக்கணும் அப்படின்னா, அந்த இந்த இந்த புத்தகத்த வந்து ஒரு ஆடியோ புக்கா மாத்தும்போது, அது எல்லாத்தையுமே படிச்சுட்டு வரும். தென்னிந்திய சமையல்ல இருக்கிற பக்கங்கள மட்டும் தெளிவா படிக்கும். மத்த இடத்துல என்ன பண்ணுது, அது வேற ஏதோ ஒரு ஆடியோவோ கலந்து ஏதோ கசமுசா கசமுசான்னு பேசுது. உங்களுக்கு அது என்ன சொல்லுதுன்னே கேட்கல. ஸோ நீங்க வந்து தென்னிந்திய சமையல தவிர வேற எதையுமே செய்யறதில்ல. ஏன்னா, அது வந்து நீங்க உப்பு போடுன்னு சொன்னா தான் நீங்க உப்பு போடுவீங்க. அத வந்து இன்னும் கொஞ்சம் தீய குறைச்சு வதக்குன்னு சொன்னா தான் நீங்க வதக்குவீங்க. ஆனா, அங்க வந்து எதுவுமே தெளிவா உங்களுக்கு வந்து கேட்கல. ஏதோ கசமுசான்னு கேட்குது. ஸோ நீங்க எதுவுமே பண்ணாம விட்டுர்றீங்க. இதுவே இன்னொருத்தர்
இருக்காரு. அவருக்கு வந்து இத்தாலிய சமையல் மட்டும் முழுசா கேக்குது. மத்த எல்லா வகை சமையல், மத்த எல்லா பதார்த்தமும் வந்து கதமுத்தா கதமுச்சான்னு வேற ஏதோ ஒரு ஆடியோவோட கலந்து ஒண்ணுமே புரியாத மாரி கேக்குது. இப்போ அப்படியே வந்து நம்ம இத நம்மளோட உடம்புக்கு பொருத்தி பார்க்கலாம். நம்ம மூளையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல், ஒரு நியூரான் வந்து அதுக்கு என்ன புரதங்கள் உற்பத்தி பண்ணணுமோ, அந்த மரபணுக்கள மட்டும் அது எடுத்து செயல்படுத்துது. மத்த மரபணுக்கள் வந்து வேற ஏதோ கசம்சா கசம்சான்னு அதுக்கு ஏதோ அ ஒரு ஒரு mRNA கிடைக்குது. அத வச்சு அதால எதுவுமே பண்ண முடியறதில்ல. அதெல்லாம் விட்டுருது. அப்போ இந்த மாரி உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் இந்த மாதிரி ஒரு செயல்முறையில தான் அதற்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ, அது என்ன புரதங்கள உற்பத்தி பண்ணணுமோ, அத மட்டும் உற்பத்தி பண்ணுது. சரி. இந்த கதமுதா கதம்சான்னு ஒரு ஒரு சவுண்ட் வந்து இன்னொன்னு கலந்து வருது இல்லையா? அந்த சத்தமும் வந்து இந்த புக்ல இருந்து தான் வருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நம்ம செல்லின் கருவுக்குள்ள டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏல ஒவ்வொரு புரதத்தையும் உற்பத்தி பண்றதுக்கான அந்த மரபணுக்கள் இருக்கு. இந்த மரபணுக்கள் தவிர ஒரு சில மரபணுக்கள் வந்து மைக்ரோ ஆர்என்ஏ அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து உற்பத்தி பண்ணுது. இந்த மைக்ரோ ஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது செல்லுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ இந்த எம்ஆர்என்ஏவா மாறுறது. இந்த எம்ஆர்என்ஏ முழு முழுசா எந்த விதமான சேதமும் ஆகாம வேற எதோடையும் சேராம அணுக்கருவை விட்டு வெளில வந்து போனா அது வந்து புரதம் தயாரிக்கிறதுக்காக வெளியில போயிடும். ஆனால் இந்த எம்ஆர்என்ஏவோட ஒரு மைக்ரோ ஆர்என்ஏ வந்து உட்காருது அப்படின்னா, அதோட அது பொருந்தி போச்சு அப்படின்னா, அதை கொண்டு அடுத்தபடியா நம்மளால புரத உற்பத்திய வந்து செய்ய முடியாது. இந்த இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகும்போது புரத உற்பத்தி நின்னு போயிருது. இன்னும் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல என்ன ஆகுது, இன்னும் வேற ஒரு சில நிலைகள்ல என்ன ஆகுதுன்னா, இந்த எம்ஆர்என்ஏவே வந்து அது சேதமாகி அத உடைக்கிறதுக்காக அனுப்பப்படுது. அப்போ இந்த மாதிரி ஒரு முறையில தான் அந்த செல்லுக்கு என்ன தேவையோ அந்த எம்ஆர்என்ஏ மட்டும் தான் முழுசா சேதமாகாம புரதம் தயாரிக்கிறதுக்கு போகும். மத்த எல்லா எம்ஆர்என்ஏவும் இந்த மைக்ரோ ஆர்என்ஏ அப்படின்னு வேற ஒரு ஆர்என்ஏ பிட் வந்து அதோட ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து அது புரத தயாரிப்புக்கு ஒரு ஏதுவில்லாத இல்ல புரதம் தயாரிப்பு செய்ய முடியாத ஒரு ஆர்என்ஏவா மாறி போகுது. இப்படித்தான் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அதற்கு இடப்பட்ட வேலையை மட்டும் செய்யுது. இதனாலதான் ஒவ்வொரு செல்லும் இன்னொரு செல் செய்ய வேண்டிய வேலைய வந்து இன்னொரு உறுப்பில் இருக்கக்கூடிய செல் செய்ய வேண்டிய வேலைய செய்யாம இருக்கு. சரி, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கும், இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வருஷத்துக்கான மருத்துவ நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. யாருக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, விக்டர் ஆம்ப்ரோஸ், கேரி ரூவ்குன் இந்த 2 பேருக்காக தான் கொடுத்திருக்காங்க. ஒரு 1980கள்னு வச்சுக்கங்களேன். அப்பதான் வந்து இந்த மனித செல் எப்படி இயங்குது, இந்த டிஎன்ஏ எப்படி எம்ஆர்என்ஏவா மாறுது, இந்த எம்ஆர்என்ஏ எப்படி வந்து புரதமா மாறுது, இந்த ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து சுமார் 1 மில்லிமீட்டர் மட்டுமே நீளம் இருக்கக்கூடிய ஒரு உருண்டை புழு, ரவுண்ட் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சி எலிகன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேரு. இவங்க ஏன் வந்து இந்த குறிப்பிட்ட புழுவை வந்து ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, வெறும் 1 மில்லிமீட்டரே அதனுடைய நீளம் இருந்தாலும் அதுக்குன்னு தனியா ஒரு நியூரான் அமைப்பு இருக்கு. அந்த 1 மில்லிமீட்டருக்குள்ள அதுக்கு தசை இருக்கு, குடல் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப முக்கியமான செல் வகைகள் எல்லாமே அதுகிட்டயும் இருக்கு. ஸோ அங்க எப்படி ஒவ்வொரு செல்லும் அதனுடைய வேலையை தனித்தனியா செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முற்பட்டா, மத்த பெரிய விலங்கினங்கள்லயும் எப்படி இந்த செயல்பாடு நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்னா, அவங்க இந்த புழுவுல வந்து இந்த ஆராய்ச்சிய செய்ய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா 2 மரபணு வந்து அவங்களுடைய கவனத்த ஈர்க்குது. ஒண்ணு வந்து லின்4, இன்னொன்னு லின்14 அப்படின்னு அவங்க சொல்றாங்க. LIN4, LIN14. இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த லின்14 செயல்படணுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த லின்4 மரபணு வந்து முடிவு பண்ணுது. இந்த லின்14 டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம், அதாவது இந்த எம்ஆர்என்ஏவா மாறும்போது அதுல இருந்து ஒரு புரதத்தை தயாரிக்க முடியும். ஆனா இந்த லின்4 ஒரு எம்ஆர்என்ஏவா அந்த மாதிரி உருவாகும் போது அதுல இருந்து புரதங்கள் தயாரிக்க முடியாது. ஆனா இந்த லின்14ஓட போய் இந்த லின்4 வந்து கச்சிதமா உட்கார்ந்துருது. அப்படி உட்கார்ந்துருந்துச்சுன்னா அந்த மொத்த அமைப்புல இருந்து நீங்க எந்த புரதமுமே உருவாக்க முடியாது. இந்த ஆய்வு முடிவை, இந்த கண்டுபிடிப்பை வந்து அவர்கள் முதல்ல மருத்துவ அந்த நாளிதழ்கள், இந்த சஞ்சிகைகள் எல்லாம் வெளியிடும்போது யாருமே அதை பத்தி கண்டுக்கல. சரி, இது ஏதோ இந்த ஒரு புழுவுல மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேரி ரூவ்குன் இன்னும் ஒரு சில வருஷம் கழிச்சு LET7 அப்படின்னு இன்னொரு ஒரு மரபணு, அதுல எப்படி வந்து இந்த மைக்ரோ ஆர்என்ஏ செயல்படுது அப்படின்னு விளக்குறாரு. அது
லின்-14 நம்ம அந்த புழுவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லின்-14 வந்து எம்ஆர்என்ஏவா மாறுது. லின்-4 ஒரு மைக்ரோ ஆர்என்ஏவா மாறி, இந்த லின்-14 எம்ஆர்என்ஏவோட உட்காந்து அதோட கதைய முடிச்சிருது. இந்த லெட்-7 அடுத்து கேரி ரூக்குன் ஆராய்ச்சி பண்ணார் இல்லையா? அந்த லெட்-7ம் கிட்டத்தட்ட இதே மாரி ஒரு மைக்ரோ ஆர்என்ஏவ கொண்டு தான் அது வந்து செயல்படணுமா, அதுலேருந்து புரதம் தயாரிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது முடிவாகுது. இந்த லெட்-7 தொடர்பான ஆராய்ச்சி மருத்துவ உலகுக்கு தெரிய வந்தோம்னா, எல்லாரும் இத பத்தி பரவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த லெட்-7 வெறும் மனிதர்கள்ல மட்டும் இல்ல, இந்த புழுவுல மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட மொத்த விலங்கு குடும்பத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு மரபணு. நீங்க எந்த விலங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து இந்த லெட்-7 ஜீன் இருக்கும். அப்போ அதுவே இப்படிதான் செயல்படுதுன்னா, அப்ப இந்த மாதிரி மைக்ரோ ஆர்என்ஏ ஒரு எம்ஆர்என்ஏ உடைய செயல்பாட்ட வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒட்டுமொத்த அனிமல் கிங்டம் அந்த மிருகங்களுக்குமே உரித்தானது. அதே மாரி கிட்டத்தட்ட தாவரங்கள், நுண்ணுயிர்கள் இந்த மாரி எல்லா பிரான்ச்சஸ் ஆஃப் லைஃப் உயிர் அந்த அ மரத்தினுடைய அமைப்பினுடைய எல்லா கிளைகளுக்கும் இது பொதுவானது அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியை நிகழ்த்தினதுக்காக தான் விக்டர் அப்ரோஸ்க்கும், கேரி ரூகுனுக்கும் இந்த வருஷத்துக்கான மருத்துவ நோபல் பாதி பாதியா குடுத்திருக்காங்க. சரி, இந்த ஆய்வினுடைய முக்கியம் என்ன? ஏன் வந்து இத ஒரு மருத்துவ நோபல் பரிசு குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மைக்ரோ ஆர்என்ஏ உருவாகுற அந்த மரபணு இருக்கு இல்லையா? அந்த மரபணுல சில சிதைவுகளோ, சில மியூட்டேஷன்களோ ஏற்பட்டா, அது நம்ம உடலினுடைய செல்களின் செயல்பாட்ட பாதிக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு செல் செயல்படுறதுக்கும் ஒரு சில மைக்ரோ ஆர்என்ஏ வந்து இந்த எம்ஆர்என்ஏ உடைய அந்த இதுல வந்து புரதம் தயாரிக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத கட்டுப்படுத்துறதுனால நம்ம ஒட்டுமொத்த உடலையும் இயங்குறதுக்கு அது வழி அமைச்சு கொடுக்குது. அந்த மைக்ரோ ஆர்என்ஏல ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டால் அது வந்து நோயில கொண்டு போய் முடியுது. அப்ப இது வேற விதமான மருத்துவ அந்த ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் வந்து இதுலேருந்து நம்மளால வழி கண்டுபிடிக்க முடியும். ஒரு சில நோய்களுக்கு வந்து அந்த மைக்ரோ ஆர்என்ஏவை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்றது மூலமா, அதை வந்து கூடுதலா சுரக்க வைக்கிறது மூலமா, இல்ல அதனுடைய சுரப்பை வந்து தடை செய்யறது மூலமா, ஒரு சில நோய்களுக்கு நம்மளால மருத்துவம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் விக்டர் ஆம்ப்ரோஸ், கேரி ரூகுன் இவர்கள் 2 பேர் செய்த ஆய்வினுடைய முக்கியத்துவமே. இதற்காக தான் அவர்களுக்கு இந்த வருஷத்தோட நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இயற்பியல், வேதியியல், இலக்கியம் மற்றும் அமைதிக்கான நோபல் பரிசு எல்லாத்த பத்தியுமே நாங்க வந்து நம்ம சேனல்ல காணொளிகள்ல போடலாம்னு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.